இந்த 3 பேர் தான் டேங்க்ல ஏறினானுங்க. அது என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஒரு எவிடன்ஸுமே இல்லை. சிபிசிஐடி தயாரிச்சிருக்கிறது அனுமானம். இந்த வழக்கை கடந்த 2.5 வருஷமா க்ளோஸா பார்த்துட்டு வரேன். இந்த வழக்கு நிக்காதுன்னு தெரியும். எவிடன்ஸ் கிடையாது. அனுமானத்தின் அடிப்படையில் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்படுது. பால் பாண்டியன் ஒரு டிஎஸ்பி தான் சிபிசிஐடி தான் போட்டிருந்தாங்க. அந்த மனுஷன் தாக்கு பிடிக்க முடியாம வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாரு. புதுசாக கல்பனா தத்துன்னு ஒரு அம்மையாரை கொண்டு வராங்க. அந்த அம்மா தான் இப்படி ஒரு அறிக்கையை கொண்டு போய் கொடுத்திருக்கு. என்ன கொடுமைனா, அந்த ஊர்ல ஒரு 25 வீடு தான் இருக்கு. நம்ம வீடு அந்த வழக்கினுடைய தன்மை எப்படி இருந்துச்சுன்னா, இதுவரை முத்திரையர் எதிர் பறையர் என்கிற வழக்கு இன்றைக்கு அரசு எதிர் பறையர் என்கிற வழக்காக மாறி நிற்குது.